श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ உவே கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்தது. நேற்றைய தினம் சுவாமி தேசிகன் சாட்சாத்கரித்தார். கருட பகவான் சுவாமி தேசிகன் மந்திர ஜபம் பண்ணதும், கருட மந்திரத்தை ஜபித்ததும் பக்ஷிராஜன் நேர காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோகங்கள் அனுபவிக்கலாம். அதிகம் பிரசேதிவாம்சம் பரமபிசுலபம் பதங்கநேதாரம் தர்ஷமிவிந்தத் பரமானந்தம் குருஷ்ச விஸ்மேரஹ. அதிகம் பிரசேதிவாம்சம் பரமபிசுலபம் பதங்கநேதாரம் தர்ஷமவிந்தத் பரமானந்தம் குருஷ்ச விஸ்மேரஹ. கருட பகவான் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். நித்யசூரி பெருமாளுடைய வாகனம். அப்படி மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடியவர். அவ்வளவு அன்பாக பிரீத்தியாக வேதாந்த தேசிகனையே வியந்து அவருக்கு இருக்கும் பண்புகளை ஆச்சரியமடைந்து பரம எளிதில் அணுகக்கூடியவராய் அவர் எதிரில் வந்து நின்னார். தேசிகன் எதிர. அதுவும் மந்திர ஜபம் பண்ணதுனால, மந்திர ஜபம் பண்ணாலே மந்திர அதீனம் து தெய்வத்தம் அப்படின்வார். அதாவது தெய்வம் மந்திரத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மந்திரம் ஜபிக்க 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 தெய்வம் நம் எதிரில் வந்து நிற்கும். அவ்வளவு அழகாக அணுகக்கூடியவர். அந்த கருட ஆழ்வானை பார்த்து பார்த்து வியந்து வியந்து மீண்டும் மீண்டும் தரிசித்து தேசிகன் அளவற்ற இன்பம் அடைந்தாராம். அவ்வளவு ஒரு தேஜஸ், அவ்வளவு ஒரு ஆனந்தம். தேசிகன் அவரை பார்க்க பார்க்க இன்னும் ஆனந்தம் வந்ததான் தேசிகனுக்கு. இன்னும் மறுபடியும் பார்க்கணும்னு அந்த சந்தோஷம் அடையணும்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் ஆனந்த பாஷ்பம், அப்படியே ஒண்டர் ஸ்ட்ரக். இவ்வளவு பெரிய மகான் பாகவதோத்தம நித்யசூரி பெருமாளுடைய வாகனம் நம்ம எதிர நமக்கு காட்சியளிக்கும்படி எளிமையாக பரம சௌலபிய சௌசீல்யமாக வந்து காட்சியளிக்கிறாரேன்னு சந்தோஷப்பட்டாராம். ஸ்ரீமத் ராமானுஜமுனி சித்தாந்தம் ஸ்தாபயேதி தாக்ஷ்யோஸ்மை மந்திரம் வாஜிமுகஸ்ய பிராதான் மூர்த்திம் ச பரிதோஷாத். ஸ்ரீமத் ராமானுஜமுனி சித்தாந்தம் ஸ்தாபயேதி தாக்ஷ்யோ அஸ்மை மந்திரம் வாஜிமுகஸ்ய பிராதான் மூர்த்திம் ச பரிதோஷாத். அந்த அனுகிரகம் செய்த கருட பகவான் வரங்கள் அளிக்க காத்திருக்கிறார். தேசிகன் வரங்களே எதுவும் கேட்கல, விரும்பவில்லை. அவர் மனசால் விரும்பினது ரெண்டு விஷயங்கள். கருடதண்டகத்தில் வரும், அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்யமாபா தயேதா தயேதாஸ்யமே. அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா, வேதாந்த வித்யைகள் அடியனுக்கு வசமாக அருள வேண்டும். பவத்தாஸ்யமாபா தயேதா தயேதா, தேவரீருக்கு தாசனாக அடியனை ஆக்கி அருள வேண்டும். இதுதான் அவர் மனசில் இருந்தது. அது கருட பகவானுக்கு தெரியும். அதனால் கருட பகவான் 3 அனுகிரகங்களை அருளினார். ஸ்ரீமத் ராமானுஜமுனி சித்தாந்தம் ஸ்தாபயேதி தாட்சியோ அஸ்மை
மந்திரம் வாஜிமுகஸ்ய பிராதான் மூர்த்திம் ச பரிதோஷாத். 3 அனுகிரகங்கள் கருடன் தேசிகனுக்கு அருளினார். 1, சுவாமி தேசிகன் இந்த உலகில் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண பண்ணி ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆக்ஞைனா அவருக்கு ஆசைன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு அனுகிரகம். அப்படி அனுகிரகித்தார். ஆக்ஞைன்றது சொல்கிறத விட அனுகிரகித்தார், நிச்சயம் நடக்கும். 2வது, ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் செய்தார். ஹயக்ரீவ பெருமான் தான் வேதாந்தங்களின் நாயகன். அவனது அருளால் தான் வேதாந்த வித்யை விசேஷமாக கைகூடும். அந்த மந்திரத்தை உபதேசம் செய்ததன் மூலம் கருத்மான் ஸ்ரீ தேசிகனுக்கு ஆச்சாரியனாகிவிட்டார். அதன் மூலம் தேசிகனுடைய 2வது விருப்பத்தையும் நிறைவேற்றி அருளினார். தாசனாக அடியேனை ஆக்கி அருள வேண்டும்னு. 3வதாக ஸ்ரீ ஹயக்ரீவர் விக்கிரகத்தை பிரசாதித்து அருளினார். ஹயக்ரீவ விக்கிரகத்தை கொடுத்தார். பெருமாள் திருவுள்ளம் முகக்கும்படி ஹயக்ரீவ மந்திரம் உபதேசம் செய்து ஹயக்ரீவ பிரசாதம் மூர்த்தியும் பிரசாதித்து அருளினார். சதயம் கடாட்சயித்வா பதகஸ்ரேஷ்ட பிரதிஷ்டமானோ அத வினதம் வெங்கடநாதம் பரிமிருஷ்யாஸ்லிஷ்யோட்டிட்யே. சதயம் கடாட்சயித்வா பதகஸ்ரேஷ்ட பிரதிஷ்டமானோ அத வினதம் வெங்கடநாதம் பரிமிருஷ்யாஸ்லிஷ்ய சோட்டிட்யே. கருடாழ்வான் கருணையுடன் 3 விதமாக கட்டாட்சித்தான். முதல்ல சுவாமி தேசிகனை கண் குளிர கட்டாட்சித்தான். அப்படியே பரம வாத்சல்யத்தோடு கண்கள் அப்படியே அன்பு பிரீத்தி வாத்சல்யம் பொங்க, அனுகிரகம் பொங்க கட்டாட்சித்தார் முதல்ல. 2வது, மெதுவாக ஸ்பர்ஷித்தார். அவர் தோளை தொட்டு மெதுவாக ஸ்பர்ஷித்தார் கருடன். எவ்வளோ ஒரு பாக்கியம் ஆச்சாரியன் வேதாந்த தேசிகனுக்கு. உடனே சுவாமி தேசிகன் அவரை சேவித்தார். சேவித்த உடனே எழுப்பி தழுவினார், எம்ப்ரேஸ் பண்ணார், ஹக் பண்ணார். பின்பு அங்கிருந்து பறந்து சென்றார். அடுத்த நிமிடம் வந்த வேகத்திலேயே கருட பகவான் விடை கொண்டார். அவரது சிறகொலியில் சாமவேதம் கேட்டது. பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளேன்னு ஆழ்வார் அனுபவம் அவருக்கு வாய்த்தது. சுவாமி தேசிகனுக்கு பரமாச்சரியமாக இருந்தது. இது அப்புள்ளாருடைய கருணையா, அந்த புள்ளார் கருட பகவானுடைய கருணையா, எதை சொல்வது? ஹயக்ரீவன் அனுகிரகமா, பின்னர் வரப்போகும் பெருமாளுடைய அனுகிரகம் முன்னரே தெரியும்படி ஹயக்ரீவ மந்திரம் கிடைத்துள்ளதா? நிருசிம்ம பெருமான் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரகலாதனை எவ்வளவு விதங்களில் காத்தருளினார். அது மாதிரி மலையிலும் தீயிலும் கடலிலும் ஆயுதத்திலும் விஷ உணவிலும் காப்பாற்றியது அவர்தானே. இப்போ பரிமுகன் திருவள்ளத்திலும் எதுவோ அது நடக்கப் போகிறது. அவர்களது லீலையில் தான் ஒரு கருவியாக இது பெற்ற பேரு என்று நினைத்து கொண்டார் தேசிகன். சுவாமி தேசிகன் பரமாச்சரியம் ஆனந்தப்பட்டார். நிரவத்யாம் பரவித்யாம், இவ்வளோ அழகாக ஸ்லோகம் போடுறார். நிரவத்யாம் பரவித்யாம் பாஹ்யானுத்சார்க்ய தோஷயிதுமஸ்ய யுதி சீதா ஜானேரிவ ததங்கலங்காதவர்த்ததோத்சாஹ. நிரவத்யாம் பரவித்யாம் பாஹ்யானுத்சார்க்ய தோஷயிதுமஸ்ய யதி சீதா ஜானேரிவ ததங்கசங்காதவர்த்ததோத்சாஹ. சோஹ வர்த்தத உற்சாக. போர்க்களத்தில் ராமனையும் லக்ஷ்மணனையும் இந்திரஜித்து நாகபாசத்தில் கட்டினான். அப்பாவா 2 பேரும் மயங்கி விழுந்துட்டான் நாகபாசத்தினால. அவன் நினச்சிட்டான், அவன் திரும்பி போயிட்டான். அவன் நினச்சான் இவன் இனிமேல் அவ்வளோதான் பழைக்க முடியாது, நாகபாசத்தில் கட்டப்பட்டனர். அப்போ திடீர்னு கருடன் அங்கே வந்துட்டார். வந்து அவன் 2 பேரையும் தழுவி நாகபாசங்கள்லாம் ஓடி போயிடுது கருடன் வந்ததும். ஸோ ராமனும் லக்ஷ்மணனும் மறுபடியும் ஆற்றல் வளர்ந்தது.
ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகிட்டான் அந்த கருடனோட டச்சில். அவர்களுடைய எனர்ஜி, அவருடைய ஆற்றல் எல்லாம் வளர்ந்தது போல் இங்கே போர்க்களத்தில் கருடன் அரவணைத்த பிறகு ராமனின் ஆற்றல் வளர்ந்தது போல இப்போ தேசிகனின் ஆற்றல் அதிகரித்தது. ஏன்னா கருடன் தேசிகனை தழுவினார், அங்கே ராமனை தழுவினார், அவருக்கு ஆற்றல் வளர்ந்தது. இங்கே தேசிகனை தழுவினார், இவருக்கு ஆற்றல் வளரப்போகிறது. எதிரிகளை விரட்ட, மாசற்ற சீதாதேவியை மகிழ்விக்க ராமனுடைய ஆற்றல் பயன்படுத்தப்பட்டது. இங்கும் எதிரிகளை விரட்ட, பரமத்தை நிரசனம் பண்ண, மீதி அவைதிக மதங்களையும் வேத மதத்தை குதிருஷ்டிகளும் தப்பாக அது அபார்த்தங்கள் கற்பிக்கும் குதிருஷ்டிகளை விரட்டவும் தேசிகனின் ஆற்றல் பயன்படப் போகிறது. அதுவும் இல்லாமல் நிரவத்யாம் பரவித்யாம், ஆன்மீக வித்யாவை மகிழ்விக்க பயன்பட்டது. வித்யா, அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் வித்யா, இந்த பிரம்ம வித்யா சீதா மாதிரி, தேசிகன் இங்கே ராமன் மாதிரி. ராவணன் அவுட்சைடர், இந்த அவைதிக மதம், பாஹ்ய மதங்கள், அது ராட்சசாஸ். கருடன் திரிவேந்திபுரத்தில் தழுவினார் தேசிகனை, அங்கே யுத்த களத்தில் தழுவினார் ராமனை. பிரம்ம வித்யாவும் சீதாவும் ரெண்டு பேரும் ஆச்சரியமாக மரியாதைக்குரியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள். ரெண்டு பேரும் பெருமாளுக்கு நாயகிகள். அவன் வேத புருஷன், இவ சீதா புருஷன். ரெண்டு பேருமே அப்பழுக்கற்றவர்கள், புனிதர்கள், ஃபால்ட்லெஸ். ரெண்டு பேரையும் வில்லன்லாம் தூக்கின்னு போயிட்டான். அங்கே ராவணன் தூக்கின்னு போயிட்டான், இங்கே பரமத்தர்கள் தூக்கின்னு போயிட்டான். ரெண்டு பேருக்கு சந்தோஷம். காட்டிய வேதம் களிப்புற்றது, வேதம் சந்தோஷப்பட்டது. ஏன்னா பரமத்தை நிரசனம் பண்ணதுனால. இங்கே ராவணன் அழிந்ததும் சீதைக்கு சந்தோஷம். ரெண்டு பேரும் நம்மளை பெருமாள் கிட்ட கொண்டு சேர்ப்பார்கள். புருஷகாரம், வேதமும் நம்மை கொண்டு போகிறது, உபனிஷத். அதே மாதிரி தேசிகனும் ராமனும் ரெண்டு பேரும் கருடனால் அரவணைக்கப்பட்டவர்கள். ரெண்டு பேரும் காப்பாற்றினார்கள், அதாவது கடத்தப்பட்ட பெண்ணை. ரெண்டு பேரும் யுத்த காலத்தில் வில்லனை அடித்து அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தினார்கள். சுவாமி, இந்த கோபாலாரிய மகாதேசிகன் சுவாமி இந்த ஆச்சரியமான உவமையை வால்மீகி ராமாயணத்திலேருந்து எடுக்கிறார். அது எப்படின்னா, நசக்தஸ்துவம் பலாத் ஹர்த்தும் வைதேஹீம் மம பஷ்யதா ஹேதுபிர் நியாய சம்யுக்தைர் த்ருவாம் வேதஸ்ருதிமிவ. அதாவது எப்போன்னா, அந்த ஜட்டாயு சீதா வேதஸ்ருதி, சீதா வேதஸ்ருதி. ராவணா வேதத்தை கிட்னாப் பண்ணுற மாதிரி இங்கே ராவணன் சீதையை கிட்னாப் பண்ணி போயிட்டான். ஜட்டாயு அங்கே வேதத்தை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஜட்டாயு டிஃபெண்ட் பண்ணுறா சீதையை. ஸோ வேதஸ்ருதியை அப்டக்ட் பண்ணி அந்த அந்த எப்படி வேதஸ்ருதியை அப்டக்ட் பண்ணி பாக்கிய மதங்கள்லாம் எடுத்துன்னு போகிறதோ அதே மாதிரி ராவணன் சீதையை அப்டக்ட் பண்ணி போயிட்டான். ஜட்டாயு ராவணனோட சண்டை போட்ட மாதிரி இங்கே டிஃபெண்டர், வேதத்தை காப்பாற்றுபவர்கள் சண்டை போடுறா அப்படின்னு. அதையே இங்கே எடுக்கிறார் தேசிகன். ஜட்டாயுக்கு பதில் தேசிகன், ராவணனுக்கு பதில் பரமத பாஹ்ய மத கோஷ்டி, குதிருஷ்டிகள். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அந்த வேதாந்த தேசிகன் நாங்கள் சொல்ல, தஸ்மின்னேவோ தேசே துரகக்ரீவம் ச தோஷாயிதுமைச்சத் சவ்வர்ண சகல லாஞ்சிதமதிகத கனகஸ்தலம் விஜஹ்யாத் கிம். தஸ்மின்னேவோ தேசே துரகக்ரீவம் ச தோஷாயிதுமைச்சத் சவ்வர்ண சகல லாஞ்சிதமதிகத கனகஸ்தலம் விஜஹ்யாத் கிம். அந்த ஹயக்ரீவ விக்கிரகம், கருடன் ஹயக்ரீவ விக்கிரகத்தை பிரசாதித்து அருளின அந்த ஹயக்ரீவ விக்கிரகம் ஸ்வர்ணத்தால் ஆனது, தங்கத் தகடுகளால் ஆனது, ஜொலிக்கிறது.
சுவாமி தேசிகன் அந்த திவ்ய விக்கிரகத்துக்கு அந்த இடத்திலேயே ஒரு பீடம் அமைத்து அதன் மேல் திருவாராதனம் செய்ய விரும்பினார். ஐஸ்வர்யம் ததும்பும் இடத்தை யாராவது புறக்கணிப்பாரோ, இந்த மாதிரி திருவேந்திபுரம் ஐஸ்வர்யம் ததும்பும் இடம், அதை யாராவது புறக்கணிப்பாரோ அந்த இடத்திலேயே திருவாராதனம் செய்ய விரும்பினார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.